ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சுந்தரவல்லி வீட்டிலேயே அருணாச்சலம் வச்சுருந்த நம்பிக்கையை முழுவதுமாக உடைச்சிட்டாங்க சுந்தரவல்லி. நம்ம அருணாச்சலம் கொஞ்சமாச்சும் சுந்தரவல்லி மேலே இல்லை, சுந்தரவல்லி இந்தந்த விஷயத்துக்கெலாம் கோவப்படுவா, இந்தந்த விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தார் அருணாச்சலம். அதனால் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் உடச்சதுனால அருணாச்சலம் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா இந்த விஷயத்தில் யாரும் இந்த மாதிரி ஒரு கேவலமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ கொடுமைக்காரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சுந்தரவல்லியை பற்றின உண்மை எல்லாமே அருணாச்சலத்துக்கு தெரிய வருது. இதனால தான் சூர்யா எப்போதுமே தாய் குலத்தை திட்டிகிட்டே இருப்பான் போல், தாய் குலத்தை பழிவாங்கன்னு சொன்னான் போல். இதனால தான் இவளோட கேரக்டர் உண்மையான கேரக்டர் தெரிஞ்சதுனால தான் சூர்யா அப்பா பேசியிருக்கான். ஆனால் நமக்கு இன்னும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில அவளுக்கு. நந்தினியோட திதி இப்படி போய் முடிஞ்சிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நந்தினிக்கு நம்பிக்கை கொடுத்தேன், இப்போ நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சூர்யா சார் கிளம்பி போயிட்டார் இல்லையா. இப்போ சூர்யா சார் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு பூரா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவங்க அம்மா கிட்ட குடிச்சிட்டு பேசினாதான் நம்பிக்கை தைரியம் எல்லாம் வரும் போல். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு போன வேகத்துக்கு கீழே அவங்க அம்மா சண்டை போட்டு இறங்கின வேகத்துக்கு கீழே இறங்கி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து இந்தமாரி ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு இப்போவே சரக்கு வேணும்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மச்சான், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி கேட்குறாரு. ஏன்னா அவர் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கார் சுந்தரவல்லி இப்படி பண்ணதெல்லாம் பார்த்து. அதனால் அவனும் பயந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி நான் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போ அருணாச்சல சார் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப நடந்துட்டதுனால இவன் குடிச்சிட்டு போய் இப்போ சண்டை போட்டால் தான் இப்போ சூர்யாவுக்கும் மனசு ஆறுன்றதுனால சரக்கு வாங்கிட்டும் குடிச்சிட்டும் போயிடறான். குடிச்சிட்டுனா 1-2 பாட்டில் இல்லைங்க, 3-4 பாட்டில் ஒரு அடியாக மழுக்குன்னு குடிச்சிட்டு இன்றைக்கி அவங்களாம் நானான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோதாங்க பிரச்சனை. இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட்டு. ஏய் சுந்தரவல்லி இங்கே வா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி திதி கொடுக்கும்போது அதை நீ வேணான்னு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சண்டை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தரவல்லியை கை நீட்டி அடிச்சிடுறாரு. அதாவது தாய் குலத்தை கை நீட்டி அடித்த சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பட்டமே கொடுக்கலாங்க. ஏன்னா இப்போ இதில் சுந்தரவல்லி அடிக்கிறதுல தப்பே இல்லை. அம்மா அப்படின்னு அடிக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவங்கள கண்டிப்பாக அடித்து தான் திருத்தணும். சொல்லி திருத்தலாம், சொல்லாமலாச்சும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மனப்பக்குவம் இருக்கணும். எதுவுமே இல்லாதவங்கள மிருக மாதிரி அடித்தாதான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ சூர்யா சாரும் சுந்தரவல்லியை செவ்வியில் பலார் நரைஞ்சி இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலாச்சும் அடங்கி உடங்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.